மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம கணினி தொழில்நுட்பத்தில் 5வது பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடோப் ஃப்ளாஷ் ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம போன வீடியோவில் என்னென்ன கருவிகள் கருவி பலகத்தில் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கொஞ்சம். அதில் இந்த கிரேடியன்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கருவி அப்படிங்கிறத நான் சொல்லலை. இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளேயே போய் பார்த்துருவோம், ஃப்ளாஷ்குள்ளே. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். எடுக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் ஸ்ட்ரோக் கலர் வந்து பிளாக், ஃபில் கலரில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிரேடியன்ட் கீழே இருக்கு இல்லையா, கிரேடியண்ட்டில் இந்த ஒயிட் டு பிளாக் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ இப்படி ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னென்னா கிரேடியன்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த கலர்ஸ் அதாவது ஒயிட் டு பிளாக் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதான் வந்துட்டு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிரேடியன்ட் வந்துட்டு நம்மளுக்கு 2வது டூல் பார். அப்போது இங்கே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரேடியன்ட் இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக இங்கே கிரேடியன்ட் தான் இருக்குது, அதனால் அப்படி தெரியுது. இல்லைனா டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கும். ஸோ கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த அந்த சின்ன பிக்சர் மேலே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டில் வச்சுட்டு மவுஸில் நான் லெஃப்ட் கிளிக் இப்போ இப்படி இழுத்தேன்னா இதாகும். ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த ஏரோ மார்க் தெரியுதா உங்களுக்கு, பிளாக் அப்படியே தள்ளி போயிடுச்சு பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இது வந்து கிரேடியண்ட்டில் மட்டும் ஒர்க் ஆகும். இது இந்த கிரேடியன்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கருவி, அதாவது உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கிறோம் இல்லையா கலர்ஸ், அதில் வந்துட்டு வெறுமனே ஃபுல்லாக ஒரே கலர் பண்ணியிருந்தீங்கன்னா வராது. கிரேடியன்ட் அதாவது ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் அப்படியே சேஞ்ச் பண்ணணும், அதுதான் வந்துட்டு கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரிமிட்டிங் செவ்வகம் மற்றும் நீள்வட்டம், அதுவும் வந்துட்டு இந்த செவ்வகத்தில் தான் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த ரெக்டாங்கிள் ப்ரிமிட்டிவ் டூல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ரெக்டாங்கிள் டூலும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுகளோட, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இதெல்லாம் தெரியுது இல்லையா, இங்கே அளவுகளோடு வரும். இப்போ நான் சாதாரணமான ரெக்டாங்கிள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பொசிஷன் அண்டு சைஸு பார்த்துக்குங்க. இப்போ இந்த செவ்வகம் எடுத்தீங்கன்னா அந்த பொசிஷன் வராது. ஸோ எக்ஸாக்டான அளவு பண்புகளோடு வரைகிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற இந்த மூளை விட்டம் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வரைகிறதுக்காக பிரிமிட்டிவ் செவ்வகம் அல்லது நீள்வட்டம் பயன்படுத்துகிறோம். அடுத்து பாலிஸ்டார். இப்போ இதுவும் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு பாலிஸ்டார் எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னம்னா ஓவல் ஷேப்லேருந்து எடுப்போம். ஸோ ரெக்டாங்கிள்குள்ளே போயிட்டு இந்த ஓவல் ஷேப் இது தனியாகவே பாலிஸ்டார் இருக்குது. ஸோ சாரி, ஓவல் ஷேப்பில் இருந்தாலும் பாலிஸ்டார் தனி தான். ஸோ இப்படி நம்ம பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாகவே வந்துட்டு அந்த இந்த ஸ்ட்ரோக்கு இந்த நார்மல் இதில் எல்லாம் வந்துட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரோக் எல்லாம் வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் மாறிடும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பாலிஸ்டார் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி இதாகவே கொடுத்துருக்காங்க, நம்ம அப்போ பார்ப்போம். ஸோ என்னென்ன கருவிகள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். அடுத்தது பென்சில் கருவி. பென்சில் கருவிங்கிறது வந்துட்டு ஒரு லைன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த லைன்ஸை ட்ராப் பண்ணுறதுல வந்துட்டு 3 வகையாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரெயிட்டன் நேர்கோட்டின வரைகிறதுக்கு, வளைவு கோட்டுக்கு வரைகிறதுக்கு ஸ்மூத், இங்க் அப்படின்னா அளவுகோல், அதாவது என்னதுன்னா வரைபடங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைகிறதுக்காக பயன்படுத்துறது. இந்த மாதிரி 3 வகையான பென்சில் நம்மக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ப்ரஷ் கருவி. இந்த ப்ரஷ்ஷுங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கோடுகள் வந்துட்டு ப்ரஷ் ரொம்ப டார்க்காக போடுறதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பெயிண்டிங் பண்ணுற மாதிரி. ஸ்ப்ரே ப்ரஷ்ஷுங்கிறது ஸ்ப்ரே, அதாவது ஒரு கலரை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே தெளிச்ச மாதிரி விடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்ப்ரே ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டெக்கோ கருவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதையே வந்துட்டு வரைகலை வடிவங்களாக மாற்றுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த டெக்கோ கருவி யூஸ் பண்ணுவோம். இது இன்னொரு வீடியோவில், இது உங்கள் புக்கில் இல்லை, சொன்னால் நிறையா சொல்லிகிட்டு இருக்கணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாமெட்ரிக் வடிவங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஜாமெட்ரிக் வடிவங்கள் இப்போது நீங்கள் நார்மலாக ரெக்டாங்கிள் இது மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி வடிவங்களை வந்துட்டு அப்படியே டிசைனாக மாற்றுறதுக்காக நம்ம வரைகலை வடிவங்களாக மாற்றுறதுக்கு இந்த டெக்கோ கருவி நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது போன் கருவி, பைண்ட் கருவி. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். போன் அப்படிங்கிறது என்னென்னா இணைப்பினை ஏற்படுத்த நம்மளுக்கு பயன்படுத்துகிறாங்க.
அதாவது தனித்தனியாக ஹேண்டு லெக் இதெல்லாம் தனித்தனியாக வரைஞ்சிட்டு எதுக்கு எங்கெங்கே நம்ம இணைப்பை கொடுக்கணுமோ அதுக்காக போன் கருவி நம்ம பயன்படுத்துகிறோம். பைண்ட் கருவி அப்படின்னா 2 பொருளை இணைக்கிறோம் போன் கருவி யூஸ் பண்ணி. ஆனால் இணைக்கும் போது அந்த 2 பொருளுக்கும் என்ன ஆக்ஷன், அதுக்குண்டான உறவுகள் என்ன அப்படிங்கிறத சரியாக நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த போன் கருவி யூஸ் பண்ணி பைண்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ஒரே இடத்துல, அதனால தான் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்து பெயிண்ட் பக்கெட். ஸோ பெயிண்ட் பக்கெட்னால என்ன அர்த்தம், நிறையா பெயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. அடுத்து இங்க் பாட்டில் கருவி. நார்மலாக இங்க் பாட்டில் மாதிரி தான் நம்ம அது அப்படியே வந்துட்டு ப்ரஷில் அதாவது அதாவது உறிஞ்சி எடுத்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்புகள் எல்லாம் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே தொகுப்பில் வச்சுருப்பாங்க. அந்த பண்புகள் எல்லாம் மாற்றிட்டு, அதாவது இதில் கரெக்டாக சொல்ல போனால் அதாவது அவுட்லைனுடைய தடிமன், அந்த பர்டிகுலர் அவுட்லைனுடைய வண்ணம் இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இங்க் பாட்டில் கருவியை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐ ட்ராப்பர் அப்படிங்கிறது என்னென்னா, இதுவும் வந்துட்டு வெளிக்கோடு, உட்பரப்பு மற்றும் உரையின் பண்புகளை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளிக்கோடு அப்படின்னா அவுட்லைன், உட்பரப்பு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இப்போ ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி உட்பரப்பில் இப்போ கலர்ஸ் இருக்குது, இல்லை வேற எங்கே கூட இருக்கலாம். அதே மாதிரி உரையினுடைய பண்புகள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறேன். எரேசர் கருவி உங்களுக்கே தெரியும். அந்த எரேசர் கருவிங்கிறது வந்துட்டு உட்பரப்புகளை, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, கோடுகள் மற்றும் உட்பரப்புகளை அழிக்க பயன்படுகிறது. நார்மலாகவே நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம்னாலே, இப்போ ஒரு டிசைனே நீங்கள் வரைகிறீங்கனாலே அதே கோடு தான், கோடுகள் மூலமாக தான் வரைவோம். ஸோ அது வந்து எரேசர் கருவி எல்லாத்தையும் அழிச்சிரும். ஹேண்ட் கருவிங்கிறது என்னென்னா, இந்த மேடையை வந்து நகர்த்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மேடை தெரியுதுங்களா, இப்போ ஹேண்டு வச்சுட்டு நான் மவுஸில் லெஃப்ட் பட்டன் பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நகர்த்தலான்னு பார்த்தோம். இதில் வந்து மேடையவே நகர்த்திடலாம். அடுத்தது ஜூம் கருவிங்கிறது என்ன, மேடை பகுதியில் இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு பெருசு பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்ட்ரோக்னாலே நம்ம என்னென்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, இந்த அவுட்லைன். அப்போ இந்த அவுட்லைனுடைய நிறத்தை மாற்றுறதுக்காக நம்ம எதை பயன்படுத்துகிறோம், ஸ்ட்ரோக் கலர் பயன்படுத்துகிறோம். ஃபில் கலர் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஒரு பர்டிகுலர் இப்போ செவ்வகம் இருக்குது, சதுரம் இருக்குது, அந்த செவ்வகத்தினுடைய அவுட்லைன் வந்துட்டு மாற்றுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரோக் கலர் பயன்படுத்துகிறோம். அந்த செவ்வகத்துக்குள்ளேயோ இல்லை சதுரத்துக்குள்ளேயோ வந்துட்டு நம்ம கலர் யூஸ் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு ஃபில் கலர் யூஸ் பண்ணுறோம். பிளாக் அண்ட் ஒயிட் கருவி அப்படின்னா என்னென்னா, வெளிக்கோட்டின் வண்ணத்தை கருப்பு நிறமாகவும் உட்பரப்பில் இருக்கக்கூடிய வண்ணத்தை வெள்ளை நிறமாகவும் மாற்றுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸ்வாப் கலர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, உட்பரப்பில் இருக்கக்கூடிய கலர் அதாவது அந்த ஸ்ட்ரோக்குக்கு போயிடும், ஸ்ட்ரோக்கில் இருக்கக்கூடிய கலர் ஃபில் கலருக்கு வந்துடும். இதுதான் வந்துட்டு ஸ்வாப்பிங் கலர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரோக் கலர் எடுக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் வந்துட்டு டார்க் ப்ளூ எடுத்துக்கலாம். ஃபில் கலர் வந்துட்டு கான்ட்ராஸ்டாக எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து பாலிஸ்டர் பண்ணிவிட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்வாப் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இங்கே இருக்கு இல்லையா, இப்போ ஸ்வாப் கலர்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் கலர்ஸ், இப்போ இதில் தெரியுது இல்லையா ஸ்வாப் கலர்ஸ். ஓகே, டார்க் ப்ளூ வந்து அவுட்லைன் கொடுத்துருந்தா, பிங்க் உள்ளே கொடுத்துருந்தோம், இப்போ அப்படியே ஸ்வாப்பாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கருவிகளை யூஸ் பண்ணி இதனுடைய செயல்பாடுகளை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு ஒரு அசைவு படங்களை இங்கே உருவாக்க முடியும். ஸோ இப்படி உருவாக்கக்கூடியது வந்துட்டு இந்த உதவியினால், இந்த ஃப்ளாஷினுடைய உதவியினால் உரை உருவாக்கலாம். ஒரு சின்ன படம், ஒரு வீடியோவும் கூட நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சவுண்டை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இணைச்சி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டூல்ஸையும் யூஸ் பண்ணி டிசைன் எல்லாம் பண்ணி நம்ம இதில் வந்து ஒரு அனிமேஷனை உருவாக்க முடியும். நம்ம உருவாக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷில் நம்ம உருவாக்கக்கூடிய அனிமேஷனுக்கு பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாகவே வந்துட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயுமே வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கணும்னா அது வந்துட்டு நம்ம பயன்பாடுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து ஏன் இதில் வந்து பயன்பாடு அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு மூவி மாதிரி நம்ம வெளியில் ஓட்டி காமிக்கலாம். ஓகேவா? அதனால இதை வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம பயன்பாடுன்னே சொல்லலாம். ஃப்ளாஷ் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஃப்ளாஷில் வேறு என்னென்ன வரைய முடியும். நான் ஆல்ரெடி இப்போ லைனு, ஓவல், ரெக்டாங்கிள் இதெல்லாம் பாலிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு பாலிஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்கள் புக்கில் அது நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்ப்போம். நன்றி.